பண்டைய காலத்தில் ஒவ்வொரு அரசும் யுத்தங்கள் மூலம் உருவாக்கப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு யுத்தமும் ஒரு விலையை கொண்டது. ஒவ்வொரு உத்திக்கும் எண்ணற்ற துணிச்சலான வீரர்கள் இழந்தனர். வெற்றி வெறுமையாக உணர்ந்தேன். மன்னர் தனது அமைச்சர்களை அழைத்தார். ரத்தம் சிந்தாமல் நாம் எப்படி உத்தியை பயிற்றுவிக்க முடியும்? அதனால் அவர்கள் ஒரு விளையாட்டை உருவாக்கினர். மனங்களின் போர்க்களம். அங்கு வீரர்கள் கட்டளைகளை பின்பற்றினர். ஆனால் யாரும் உண்மையில் வீழ்வதில்லை. மையத்தில் மன்னர் நிற்கிறார். விலை உயர்ந்தவர் மற்றும் சக்தி வாய்ந்தவர். ஆனால் அவர் மெதுவாக நகர்கிறார். அவரது பிடிப்புடன் விளையாட்டு முடிகிறது. ராணி எல்லாவற்றிலும் வலிமையானது. மந்திரி மற்றும் யானை போல நகர்கிறது. சக்தி மற்றும் பல்துறை திறன். ஒன்றில் யானை நேர்கோட்டுகளில் நகரும். மந்திரி மூலைவிட்டங்களில் மட்டுமே நகரும். குதிரை கணிக்க முடியாதது. மற்றவர்களை தாண்டி இயல்படிவங்களில் குதிக்கிறது. வீரர்கள் அல்லது சிப்பாய்கள் முன்னால் இருந்து வழிநடத்துகிறார்கள். அவர்கள் படிப்படியாக முன்னேறி எதிரி தளத்தை அடைந்தால் அவர்கள் பதவி உயர்வு பெறுகிறார்கள். ஒவ்வொரு காய்களுக்கும் அதன் மதிப்பு புள்ளி உண்டு. வீரர்கள் 1, குதிரைகள் மந்திரிகள் 3, யானைகள் 5, ராணி 9. ஆனால் ராஜா முடிவற்றவர். ஒரு அரச உத்தியாக தொடங்கியது உலகளாவிய விளையாட்டாக மாறியது. வாள்களால் அல்ல, மனங்களால் விளையாடப்பட்டது. சதுரங்கம் உயிர்களை காப்பாற்ற பிறந்தது. மனதை கூர்மைப்படுத்த வடிவமைக்கப்பட்டது. ரத்தம் சிந்தாமல் ஒரு போர் விளையாட்டு. வாழ்க்கையைப் போலவே சதுரங்கத்திலும் வெற்றி என்பது தாக்க துணிபவருக்கு சொந்தமானது. ஆனால் நீங்கள் கண்மூடித்தனமாக தாக்க முடியாது. ஒரு சிறிய காய்க்கு பின்னால் சக்தி இருக்க வேண்டும். ஒரு காப்பு, ஒரு உத்தி, ஒரு சக்தி. ஒரு ராணியை சிப்பாயால் வீழ்த்த விரும்புகிறீர்களா? உங்களை பாதுகாக்க ஒரு வலுவான காய் உங்களுக்கு தேவைப்படும். அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சிறிய நகர்வுகள், பெரிய ஆதரவு. வாழ்க்கையைப் போலவே துணிச்சலான நடவடிக்கைகளை எடுக்க உங்களுக்கு ஆதரவு தேவை. ஒரு வழிகாட்டி, ஒரு குழு அல்லது ஒரு திட்டம். அதுதான் உங்கள் பலம். அதுதான் உங்கள் காப்பு. நோக்கம் இல்லாத சக்தி தோல்வியடைகிறது. ஆனால் உத்தியுடன் கூடிய சக்தி வெற்றி பெறுகிறது. உங்கள் நகர்வுகளை ஆதரிக்க, உங்கள் விளையாட்டை வெல்ல. சதுரங்கத்தில் பலரை தாக்குதல் செய்வதுதான் வெற்றிக்கான ஒரே வழி என்று நம்புகின்றனர். ஆனால் உண்மை என்ன? சில நேரங்களில் மிகச்சிறந்த வெற்றிகள் பலமான பாதுகாப்பிலிருந்து வருகின்றன. பாதுகாப்பு என்பது பலவீனம் அல்ல, இது ஒரு தந்திரம். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தாக்காவிட்டால் கூட நீங்கள் வெற்றி காணலாம். சீரான பாதுகாப்பு உங்கள் எதிரியை தவறுகளுக்கு வழி செய்கிறது. அப்போது நீங்கள் தாக்கலாம் அல்லது வெற்றியை சமன் செய்யலாம். தாக்குதல் என்பது 3 முறைகளை மட்டுமே கொண்டுள்ளது. ஒரே மாதிரியான காய்கள், சமமான மதிப்பீடு மற்றும் சக்தி. ஆனால் தற்காப்பு, இது எதிர்த்து போராட 5 சக்தி வாய்ந்த வழிகளை திறக்கிறது. முதல், எதிர் நடவடிக்கை. அவர்கள் தாக்கும்போது நீங்கள் திருப்பி தாக்குங்கள். வெறும் ஓட வேண்டாம். அவர்களின் தாக்கத்தை உங்கள் வாய்ப்பாக மாற்றி பாதுகாத்துக் கொள்ளவும். இரண்டாவதாக, ஆதரவை அழைக்கவும். தற்காப்பு என்பது குழுப்பணி. வலுவூட்டல்களை கொண்டு வாருங்கள். பாதுகாக்கப்பட்ட ஒரு காய் தடுக்க முடியாததாகிவிடும். மூன்றாவதாக, புத்திசாலித்தனமாக பின்வாங்குதல். சில நேரங்களில் பின்வாங்குவது என்பது முன்னேறுவதாகும். பயத்தில் ஓடாமல் வாழ, போராட, மற்றொரு நாள் வெற்றி பெற ஓட வேண்டும். நான்காவது, தற்காத்து எதிர்கொள். இப்போதே தடு, பிறகு தாக்கு. உங்கள் தற்காப்பு அழுத்தத்தை உருவாக்குகிறது. உங்கள் பொறுமை சக்தியை உருவாக்குகிறது. ஐந்தாவது, தடுப்பது. தாக்குதலை அது அடையும் முன் நிறுத்துங்கள். போரில் ஒரு கேடயத்தைப் போல நெருப்புக் கோட்டில் ஒரு காயை வைக்கவும். தற்காப்பு போர்களில் வெற்றி பெறுகிறது நினைவில் கொள்ளுங்கள். எல்லா போர்களிலும் பலத்தால் வெற்றி பெறுவதில்லை. தற்காப்பு என்பது சக்தி, புத்தி மற்றும் பொறுமை. சதுரங்கத்திலும் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி
தற்காப்பு. அதுபோல தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு கற்பித்த பிறகு அடுத்த நிலை என்ன? நான் உங்களுக்கு 3 முக்கியமான ரகசியங்களை சொல்லுகிறேன்: பரிமாற்றம், அனுகூலமான பரிமாற்றம் மற்றும் தியாகம். ஒரு எளிய வேடிக்கையான கதை மூலம் அவற்றை புரிந்து கொள்வோம். நீங்கள் 10 ரூபாய் கொண்டு ஒரு கடைக்கு சென்று 10 ரூபாய்க்கு வரும் ஒரு சாக்லேட்டை வாங்குகிறீர்கள் என சொல்லலாம். இது ஒரு நீதியான பரிமாற்றமாகும். நீங்கள் 10 ரூபாய் கொடுக்கிறீர்கள், மதிப்புள்ளதை பெறுகிறீர்கள். எளிமை அல்லவா? இப்போது நீங்கள் அந்த 10 ரூபாய் சாக்லேட்டுக்கு 20 ரூபாய் கொடுப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். அது ஒரு இழப்பு. ஆனால் நீங்கள் 5 ரூபாய் மட்டும் கொடுத்து 10 ரூபாய் சாக்லேட்டை பெற்றால் அது ஒரு லாபம். இதைத்தான் நாம் சாதகமான பரிமாற்றம் என்று அழைக்கிறோம். குறைவாக கொடுப்பது, அதிகமாக பெறுவது. சதுரங்கத்தில் உங்கள் சிப்பாய் அவர்களின் சிப்பாயை எடுத்தால் அது சமம். குதிரைக்கு குதிரையா? அதே விஷயம். அது ஒரு அடிப்படை பரிமாற்றம். 2 வீரர்களும் சம மதிப்புள்ள துண்டுகளை இழக்கிறார்கள். ஆனால் 3 புள்ளிகள் மதிப்புள்ள உங்கள் குதிரை வீரர் 5 புள்ளிகள் மதிப்புள்ள ஒரு யானையை பிடித்தால் நீங்கள் ஒரு சாதகமான பரிமாற்றத்தை செய்தீர்கள். நீங்கள் குறைவாக கொடுத்து அதிகமாக பெற்றீர்கள். அந்த 10 ரூபாய் சாக்லேட்டை 5 ரூபாய்க்கு வாங்குவது போல. இப்போது தியாகம் பற்றி பேசலாம். வீட்டில் 2 தோசைக்கு மாவு மட்டுமே உள்ளது. அம்மா அதை தன் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு தன் உணவை தவிர்க்கிறாள். இது ஒரு தியாகம். ஒரு பெரிய நோக்கத்திற்காக மதிப்புமிக்க ஒன்றை விட்டுக் கொடுப்பது. சதுரங்கத்தில் ஒரு சிப்பாய் போன்ற சிறிய ஒன்றிற்கு ஒரு குதிரை வீரரைப் போல ஒரு மதிப்புமிக்க துண்டை நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் காத்திருங்கள். 2 நகர்வுகளுக்கு பிறகு நீங்கள் அவர்களின் ராணியை பொறிவைத்து பிடிக்கிறீர்கள். நீங்கள் முதலில் தியாகம் செய்தீர்கள், பின்னர் பெரிய வெற்றியை பெற்றீர்கள். எனவே நினைவில் கொள்ளுங்கள், சதுரங்கத்தில் பரிமாற்றம் சம மதிப்பில் சாதகமான பரிமாற்றம். நீங்கள் அதிகமாக வெல்வீர்கள். இப்போது ஒவ்வொரு புத்திசாலித்தனமான நடவடிக்கைக்கும் பின்னால் உள்ள ரகசியம் உங்களுக்கு தெரியும். புத்திசாலித்தனமாக பரிமாறிக்கொள்ளுங்கள். சாதகமான வர்த்தகங்களை தேடுங்கள். சரியான நேரம் வரும்போது தியாகம் செய்ய பயப்படாதீர்கள். சாம்பியன்கள் வெற்றி பெறுவது இப்படித்தான். செயல்படுவதற்கு முன் சிந்திப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் கடைசியாக கற்றுக்கொண்டது நினைவிருக்கிறதா? அவசரப்படுவது தவறுகளுக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் கண்டோம். இப்போது அதே அளவுக்கு முக்கியமான ஒன்றை கற்றுக்கொள்வோம். நமது தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள உதவும் ஒன்று குறிப்புகள் அல்லது ஆட்டப்பதிவுத்தாள், ஸ்கோர்ஷீட். பள்ளியில் ஒரு தேர்வு எழுதிய பிறகு எது சரி எது தவறு என்பதை அறிய நமக்கு தேர்வுத்தாள் தேவை. அந்த தாள் இல்லாமல் எங்கு முன்னேறுவது என்று நமக்கு தெரியாது. அதேபோல் சதுரங்கத்திலும் தேர்வுத்தாள் உள்ளது. அது ஆட்டப்பதிவுத்தாள், ஸ்கோர்ஷீட் ஆகும். ஒவ்வொரு சதுரங்க விளையாட்டிலும் நாம் ஒவ்வொரு அசைவையும் குறித்துக் கொள்கிறோம். இது குறியீடு என்று அழைக்கப்படுகிறது. ஏன்? ஏனென்றால் ஒரு ஆட்டத்திற்கு பிறகு எல்லா அசைவுகளையும் நாம் நினைவில் வைத்திருக்க மாட்டோம். பின்னோக்கி சென்று நகர்ந்து நாம் என்ன சரியாக செய்தோம், என்ன தவறு செய்தோம் என்பதை பார்க்க நமக்கு ஆட்டப்பதிவுத்தாள், ஸ்கோர்ஷீட் தேவை. நாம் வெற்றி பெற்றாலும் நாம் சரியாக விளையாடினோம் என்று அர்த்தமல்ல. ஒருவேளை தவறு செய்து அதிர்ஷ்டசாலியாக நாம் இருக்கலாம். ஆட்டப்பதிவுத்தாள் கொண்டு நம் தவறுகளை கண்டுபிடித்து சிறப்பாக தயாராகலாம். சதுரங்கத்தில் ஒரு தவறான நகர்வு முழு ஆட்டத்தையும் இழக்கச் செய்யலாம். அதனால்தான் ஒவ்வொரு ஆட்டத்திலும் வெற்றி அல்லது தோல்வியை நாம் எங்கு முன்னேறலாம் என்பதை பார்க்க பகுப்பாய்வு செய்கிறோம். அதுதான் குறியீட்டின் சக்தி. சதுரங்கத்தில் ஆட்டப்பதிவுத்தாள் பயன்படுத்துவது போல வாழ்க்கையிலும் நம் செயல்களை திரும்பி பார்க்க வேண்டும். நல்ல நாளாக இருந்தால் எதை திரும்ப திரும்பச் சொல்ல வேண்டும் என்பது நமக்கு தெரியும். கெட்ட நாளாக இருந்தால் எதை மேம்படுத்த வேண்டும் என்பது நமக்கு தெரியும்.
எழுதுவதன் மூலமும் மதிப்பாய்வு செய்வதன் மூலமும் கற்றுக்கொள்வதன் மூலமும் நாம் வளர்வது இப்படித்தான். குறிப்பு என்பது வெறும் அசைவுகளை எழுதுவது மட்டுமல்ல, அது உங்கள் பயணத்தை எழுதுவது, வெற்றிக்கான பாதை. சதுரங்கமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதை எழுதி பகுப்பாய்வு செய்து ஒவ்வொரு நாளும் சிறந்து விளங்குங்கள்.